ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாலக்கீரை வச்சு ஒரு சில்லி வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். பாலக்கீரையை நல்லா அரைச்சிக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணுத்தையும் அரைச்சி போட்டுக்குங்க. அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் ஒன்று புழிஞ்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி தோசை சட்டி வந்து நல்லா காஞ்ச பின்னாடி எப்படி நான் வந்து செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க. இது மேலே வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் செஞ்சு கொடுத்தா திருப்தி கிடைக்குங்க. அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்ச பாலக்கீரையை வச்சு நான் என்ன டிஷ் செஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க. இது நல்லா வெந்த பின்னாடி திருப்பி விட்டு பிளேட் பண்ணால் முடிஞ்சுங்க வேலை. ரெடி ஆயிடுச்சுங்க, வாங்க சாப்பிட்லாம். நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் விளைஞ்ச பாலக்கீரை போட்டு ஒரு கறி வறுவல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் கொடுங்க. அடுத்த சாப்பிட்டு சந்திக்கலாங்க. பாய்.